ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன ஸ்கேல் எடுத்து அதில் ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேலில் மேலே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த 0லேருந்து ஒரு பாயிண்ட்டு, அதுலேருந்து 1 சென்டிமீட்டருக்கு இன்னொரு பாயிண்ட்டு, இதே மாதிரியே ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டு வச்சுக்கணும். அதாவது அதுக்கப்புறம் 0லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 3, இப்படியே ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆரி ஊசி எடுத்துக்கலாம். 13ஆம் நம்பர் 14ஆம் நம்பர் ஊசி எடுத்துக்கலாம். அப்புறம் ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம். அதோட முகனையில் வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்து வந்துட்டு நம்மளோட நடு விரல்லையும் கட்டை விரலாலையும் அந்த முடிச்சை பிடிச்சிட்டு மீதி அந்த மறுமுனையை ஆள்காட்டி விரலில் சுற்றி எடுத்துகிட்டு வந்து அதையும் டைட் பண்ணிவிட்டு இப்போ ஆரி ஊசியை வச்சு இப்படி தான் நம்ம வந்து அந்த த்ரெட்டை இழுக்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம உள்ளார அந்த துணிக்கு கீழே அந்த த்ரெட்டை கொடுத்து அந்த ஆள்காட்டி விரலில் பிடிச்சிருக்கிற அந்த த்ரெட்டை வந்து இந்த ஊசி ஆரி ஊசி மூலயமா த்ரெட்லேருந்து மேலே எடுக்க போகிறோம். இப்போ அந்த முடிச்சை வந்து நம்ம விட்டுறணும். கீழே நம்ம கையில் பிடிச்சிருக்க முடிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்து வர நூல்லேருந்து நம்ம செயின் நாட் போட ஆரம்பிக்கணும். அதாவது எப்பயுமே நம்ம செயின் நாட் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு மேலே ஊசி, அதாவது மேல் நோக்கி திருப்பி ஒரு குட்டி லாக் எடுத்து அதுலேருந்து வர த்ரெட்டு மூலயமா அடுத்தடுத்த செயின் நாட்டை போட ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து ஈஸியாக அடுத்த செயின் போடுறதுக்கு உங்களுக்கு அந்த த்ரெட்டை வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். இப்போ நம்ம எப்படி போடுறோம் செயின் நாட் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஊசியோட டிப்பு வந்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும். அது மூலயமா ஒரு த்ரெட்டு, அதாவது கீழே இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டு அந்த எடுக்கிற கேப்புக்கு, அதாவது அந்த துணிக்கும் அந்த டிப்புக்கும் நடுவில் ஒரு சின்ன ரொட்டேட் பண்ணணும். உங்களுக்கு எப்பயுமே அந்த ரொட்டேட் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு டிப்பு உங்களை பார்த்து இருக்கிற டிப்பை வந்து மேல் நோக்கி, அதாவது உங்களுக்கு மேல் நோக்கி அந்த டிப்பை திருப்பியும் உங்களை பார்த்தே வரணும். அதாவது 1 2 மறுபடியும் 1, அந்த மாதிரி ஒரு சின்ன ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் அந்த நூல் ஈஸியாக உங்களுக்கு அடுத்தடுத்து செயின் போடுறதுக்கு வரும். சரிங்களா? இப்போ ஊசியை கீழே விடுறோம். அதாவது நம்ம விரலில் ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்ந்து கீழே வந்து த்ரெட்டை பிடிச்சிருக்கும். அந்த த்ரெட்டை வந்து ஊசியோட டிப்பில் ஒரு சுற்றி டிப்பை மேலே எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு செயின் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி நம்ம செயின் நாட் போட்டு முடிச்சிட்டோம். அதில் வந்து என் நாட் போட்டிருக்கோம். அதாவது ஒரு லூப்பை எடுக்கிறோம். கீழேருந்து ஒரு லூப்பை எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி ஒரு சின்ன லூப்பை எடுத்து அந்த டிப்பால் அந்த சின்ன லூப்பை பிடிச்சி டைட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டைட் பண்ணிவிட்டு அந்த பெரிய லூப்பை கீழே இழுத்தோம்னா நம்மளுக்கு எண்ணாட்டு விழுந்துடும். சரிங்களா? நான் எண்ணாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணாட் போடுறவங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு எண்ணாட் வந்து முழுசாக வராமல் ஒரு சின்ன செயின் மாதிரி வெளியில் தெரியும். அதை மறைக்கிறதுக்கு திருப்பியும் அந்த செயினுக்குள்ளே ஒரு நாட்டு எடுக்கணும். அதாவது ஊசியால் இன்னொரு நாட்டை எடுத்து அந்த சின்ன செயினை பிடிச்சிட்டு அந்த நாட்டை கீழே இழுத்தோம்னா உங்களுக்கு அந்த எண்ணாட்டு வந்து நீங்கள் போட்ட அடையாளமே தெரியாத அளவுக்கு எண்ணாட்டு விழுந்துடும். இப்போ பாருங்கள் எண்ணாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஒரு லூப் எடுக்கிறோம். தனிப்பட்ட முறையில் ஒரு லூப்பு செயின் எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின், அதாவது அந்த பெரிய லூப்பை ஒட்டின மாதிரியே ஒரு குட்டி செயின் எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த பெரிய லூப்புக்குள்ளே
ஊசியை விட்டு அந்த குட்டி செயினை அந்த ஊசியால் இறுக்கமாக பிடிச்சிக்கணும். இப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு பெரிய லூப்பை கீழே டைட் பண்ணி இழுக்கணும். நல்லா இப்படி இழுத்தா தான் நம்மளுக்கு எண்ணாட்டு விழுகும். சரிங்களா? வீடியோட தொடர்ச்சி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டரில் ஒரு செயின் நாட் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்த லைன் ஒன்று வரைஞ்சிட்டு அதில் 1/2 சென்டிமீட்டர் அளவு மார்க் பண்ணி பாயிண்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம செயின் போட ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டருங்கிறது ஒரு லென்த்தான செயினாக ஃபார்ம் ஆகும். இப்போ 1/2 சென்டிமீட்டர், அதுக்கு அடுத்து கொஞ்சம் சின்ன செயினாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா? நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. 1 சென்டிமீட்டரில் போடுறதுக்கும் இந்த 1/2 சென்டிமீட்டரில் போடுறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ ரெண்டாவது அதுக்கும் நம்ம போட்டு முடிச்சுட்டு எண்ணாட் போட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்த லைன் வரைஞ்சிக்கலாம். அதாவது மூணாவது லைனு நம்ம வரைஞ்சிட்டு இப்போ 1/2 சென்டிமீட்டர் போட்டிங்க பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் 0.25 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு அதில் இப்போ நம்ம செயின் நாட் போட போகிறோம். சரிங்களா? இப்போ 1 சென்டிமீட்டர் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 சென்டிமீட்டர் அதை விட கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கும். இப்போ 0.25 சென்டிமீட்டரில் நம்ம அடுத்து செயின் போடலாம். இது எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் தான். சரிங்களா? இதில் எவ்வளோத்துக்கு எவ்வளோ லென்த்து அதிகமாகவும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ லென்த்து கம்மியாகவும் போடுறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கிடைக்கும். இப்போ இந்த செயினையும் முடிச்சாச்சு, எண்ணாட் போட்டாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 4வது லைன் வரைஞ்சிக்கிறோம். அதில் 1 சென்டிமீட்டர், அதாவது அந்த 0.1 சென்டிமீட்டரில் நம்ம மார்க் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதாவது 0.1 சென்டிமீட்டரில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் செயின் நாட் தான் போட போகிறோம். ஏன்னா இந்த செயின் நாட் தான் நம்ம ஜிக்ஸாக்காக போட போகிறோம். இந்த செயின் நாட்டை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதில் ஜிக்ஸாக் போட்டு தான் நம்ம கட் ஒர்க்கு, நெட் கிளாத் ஃபிக்ஸிங்கு இது எல்லாமே நம்ம பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல் செயினை பின்னாடி ஒரு குட்டி லாக் கொடுத்து ஆரம்பித்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் போட்ட அந்த 3 லைன் செயினுக்கும் இப்போ போடுற இந்த 4வது லைனில் உள்ள செயினுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. நீங்களே பார்க்குறப்ப நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டரில் போட்டது லென்த்து அதிகமாகவும், 1/2 சென்டிமீட்டரில் போட்டது லென்த்து கொஞ்சம் அதோட கம்மியாகவும், 0.25 சென்டிமீட்டரில் போட்டது அதுக்கும் கீழே லென்த் கம்மியாகும். அதாவது அந்த செயினோட லென்த்து கம்மியாகும். இப்போ நம்ம போடுற இந்த 0.1 சென்டிமீட்டர் லென்த்து ரொம்ப குட்டி செயினாக வரும் பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். எல்லா செயினுக்குமே டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் பாருங்கள். இந்த செயினை நம்ம கட் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையும், அதாவது கட் ஒர்க் ப்ளவுஸோ இல்லை கை டிசைனோ கட் ஒர்க்குன்னு ஒன்று போடுறப்ப நம்ம இந்த செயின் அதிகமாக யூஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் செய்கிறதுக்கும் இந்த செயின் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே வேலை தான், ப்ராக்டிஸ் தான். அதுவும் இந்த செயின் நாட்டை டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் எல்லா டிசைனுக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தாலே நம்ம செயின் நாட் தான் போடுவோம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு செயின் நாட்டு ஒரே ஈவனாக வரும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த செயினையும் போட்டு முடிக்க போகிறோம். நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம எந்த செயின் நாட் போட்டாலும் சரி, அதை ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக எண்ணாட் போட்டால் மட்டும்தான் அது ஸ்டிப்பாக நிற்கும். கொஞ்சம்
நாட் கொஞ்சம் லூஸாக போட்டோ இல்லை பிடிக்காமல் விட்டுச்சுனாலும் நீங்கள் போட்ட எல்லாமே வேஸ்ட்டு தான் போகும். அதனால் எண்ணாட் மட்டும் எப்பவுமே பர்ஃபெக்டாக போடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நீங்கள் எண்ணாட் போடலாம், அதில் ஒரு தப்பும் கிடையாது. இப்போ அடுத்த லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 0.1 சென்டிமீட்டர் அளவில் செயின் போட்டோம்ல, இப்போ அதுக்கும் கம்மியாக செயின் நாட் போட போகிறோம். சரிங்களா? இப்போ 1 சென்டிமீட்டர் போட்டாச்சு, அதுக்கப்புறம் 1/2 சென்டிமீட்டர் போட்டாச்சு, அதுக்கப்புறம் 0.25 சென்டிமீட்டர் போட்டாச்சு, அதுக்கப்புறம் 0.1 சென்டிமீட்டர் கூட போட்டாச்சு. இப்போ அதுக்கும் கம்மியாக, அதாவது ஊசியிலேருந்து அந்த செயின் நாட்டை எடுத்து கொஞ்சம் கூட கேப் விடாமல் திருப்பி அடுத்த செயின் போடுறோம். இதுவும் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு செயின் நாட்டு ஈஸியாக போடுறதுக்கு வரும். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ப்ராக்டிஸ்லாம் சொல்லித்தரேன். யாரும் இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் சொல்லி தர மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு செயின் நாட்டு பர்ஃபெக்டாக வரும். எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இந்த செயின் நாடு தான். இதை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, இதை எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆரி ஒர்க் சீக்கிரமாக கற்றுக்க முடியும். சரிங்களா? இனிமேல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.